Next, fifth sum. A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 millimeter and the diameter of the capsule is 3 millimeter, how much medicine it can hold? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கேப்சூல் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் ரெண்டு சைட்லையும் ஹெமிஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கான். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்சூலோட உள்ள ஒரு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த கேப்சூலுக்குள்ள எவ்வளவு மெடிசின் வந்து நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டயக்ராம் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டர்ல ரெண்டு சைடும் ஹெமிஸ்பியர் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கேப்சூல் போட்டுக்கிறோம். அதாவது நம்ம அந்த டியூப் மாதிரி டேப்லெட்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஷேப்ல தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ள வந்து எவ்வளோ மெடிசின் வந்து நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் மெடிசின் அப்படின்றது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இதுவும் இந்த வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரும். அப்போ ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ இந்த சைடு ஒன்று இருக்கு, இந்த சைடு ஒன்று இருக்கு. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இதில் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட் வந்து அவங்க 12 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கேப்சூலோட ஹைட் வந்து 12 மில்லிமீட்டர். அடுத்தது இதனுடைய டயமீட்டர் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் 3 அப்படின்னா ரேடியஸ் வந்து 3/2 மில்லிமீட்டர். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டோட்டலாக இந்த கேப்சூலோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 மில்லிமீட்டர். பட் இதில் வந்து ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 3/2. அப்போ ஹைட்டும் வந்து நமக்கு 3/2 தான். ஏன்னா ஹெமிஸ்பியர் அப்படின்னா ரேடியஸ் அண்ட் ஹைட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ அப்போ 3/2ங்கிறதா ரேடியஸும் ஹைட்டும். பட் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து அதே தான் 3/2 தான். பட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஏன்னா இது கேப்சூலோட ஓவரால் ஹைட்டு தான் வந்து 12 மில்லிமீட்டர். பட் சிலிண்டரோட ஹைட் அப்படிங்கும் போது இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட்டையும் இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட்டையும் மைனஸ் பண்ணிடணும். அப்போ 12ல இருந்து 3/2 இந்த 3/2 இந்த 3/2 ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணுறேன். இப்போ 3/2 ப்ளஸ் 3/2 அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நியூமரேட்டரை ஆட் பண்ணிங்கன்னா 6/2ன்னு வரும். கேன்சல் பண்ணும்போது 3. ஸோ அப்போ 12 மைனஸ் 3 வந்து 9 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த சிலிண்டரோட ஹைட் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் வந்து ஆர் வந்து 3/2, ஹெச் வந்து 9. நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஆர் வந்து 3/2, ஹெச்சும் வந்து அதே தான் வரும். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா 2/3 இன்ட்டு பை ஆர் கியூப். இப்போ இதில் பை ஆர் ஸ்கொயருங்கிறது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே ரிமைனிங் ஹெச் இருக்கும், இங்கே 2 2s are 4, 4/3 இருக்கும், நெக்ஸ்ட் ஆர் இருக்கும். இப்போ பையோட வேல்யூ 22/7. ஆர்ன்றது சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டுக்கும் காமன் அப்படின்றதுனால அதே தான் 3/2 தான் வரும். இப்போ 3/2 3/2ன்னு வரும். ஹெச் அப்படின்றது சிலிண்டரோட ஹெச் இல்லையா, அதனால சிலிண்டரோட ஹெச் அப்படின்னா 9. ஸோ 9 பிளஸ் 4/3 இன்ட்டு ஆர், ஆர்ன்றது ரேடியஸ். ஸோ 3/2. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம அப்படியே தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 3 கேன்சல் ஆகிட்டு இங்கே 1 2 2 2s are 4ன்னு வரும். இப்போ 9 + 2 அப்படிங்கும்போது நமக்கு 11 வரும். நெக்ஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 2 11 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 11 11s are 121 இன்ட்டு இங்கே 9 வரும் டிவைட் பை 14. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1089 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 14 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1089 14ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது 77.8 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அப்போ நம்மளால் எவ்வளோ மெடிசின் வந்து உள்ளே ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா 77.8 சென்டிமீட்டர் கியூப். Next, sixth sum. As shown in figure, a cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. Find the surface area of the solid. அதாவது இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூபிக்கல் பிளாக் மேலே ஒரு ஹெமிஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியானா இந்த கர்வ்டு, அதாவது இந்த அவுட்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த கியூபனுடைய அவுட்டர் லைனும் இந்த ஹெமிஸ்பியரோட அவுட்டர் லைனும், அவுட்டர் ஸ்பேஸ் மட்டும்தான், அந்த லைனோட லென்த் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா.
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ அப்படின்னா தான் இந்த உள்ள இருக்கிற வந்து ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் அப்படின்னா இந்த லைனோட ஏரியா தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கியூபோட டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த கியூபோட ஃபுல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் ஃபுல் ஸ்பேஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த கியூபுக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹெமிஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஹெமிஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹெமிஸ்பியரோட இந்த பாட்டம்ல பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் இருக்கும் சர்க்கிள் ஷேப் இருக்கும். அந்த சர்க்கிள் ஷேப் வந்து எதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு கியூப்ல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த நமக்கு அந்த ஏரியாவுக்கு வந்து தேவையில்லை சர்க்கிளோட இந்த ஏரியா தேவையில்லை. ஏன்னா நம்ம அவுட்டர் பார்ட்டை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதை என்ன பண்ணிடலாம் ஏரியா ஆஃப் சர்க்கிளை மைனஸ் பண்ணிடலாம். இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த கியூப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில இருந்து இந்த இதனுடைய சர்க்கிளுடைய ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ கியூபோட டிஎஸ்ஏல இருந்து இந்த சர்க்கிளோடைய ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்றோம் இந்த ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த கியூப் அப்படின்னா ஃபார்முலா 6a², ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா ஃபார்முலா πr², சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்னா 2πr². ஸோ πr² இருந்து 2πr² மைனஸ் பண்ணும்போது நமக்கு பிளஸ் πr² கிடைக்கும். இப்போ இதுல 6 × a இங்க நமக்கு வந்து கியூப்னு கொடுத்துருக்கனால ஆல் சைடு வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர்னு இருக்கும். அப்போ ஏங்கிறது சைடுங்கனால 6 × 7 × 7 பிளஸ் பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் அப்படின்றது 7/2. ஏன் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லும் சேர்ந்தது தான் 7. அப்போ இது வந்து டயமீட்டரா இருக்கும். அப்போ ரேடியஸ் அப்படிங்கும் போது ஹெமிஸ்பியருக்கு 7/2 கிடைக்கும். இப்போ 7/2 இன்ட்டு 7/2 இதெல்லாம் கேன்சல் பண்ண பிறகு ரிமைனிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் வந்து எவ்வளோ கிடைக்கும் 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Next, 7th sum, a solid circular cylinder just enclose a sphere of radius r units. Calculate the surface area of the sphere, curved surface area of the cylinder, the ratio of the areas obtained in 1 and 2. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பியரை ஃபுல்லும் என்க்ளோஸ் பண்ண மாதிரி சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கு. அதாவது ஒரு சிலிண்டருக்குள்ள நம்ம வந்து ஒரு ஸ்பியர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர் ஒரு ஸ்பியரை சுத்தி ஒரு சிலிண்டர் ஃபார்ம் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்தது சிலிண்டரோட சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிஷன் அதாவது ரேஷியோ 1 ஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் πr². ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா 4πr². ஸோ ஆர் அப்படின்றது ஸ்பியரோட ஆர் அப்படின்றது ரேடியஸ்ங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க ஆர் தான். அப்போ அதே தான் வரும். வேற ஃபார்முலா மட்டும்தான் இதுல ஆன்சராகவே வரும். நெக்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா 2πrh. ஸோ சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா 2πr ஆருங்கிறது ரேடியஸ் தான். ஸோ இதுல என்ன ரேடியஸ் வருதோ அதே தான் சிலிண்டருக்கும் ரேடியஸா வரும். ஸோ அதனால ஆர் இன்ட்டு ஹெச் அப்படின்றது என்னன்னா இதனுடைய ஹைட் சிலிண்டரோட ஹைட். ஸோ இங்க ஸ்பியர் பாத்தீங்கன்னா இது வந்து ரேடியஸ் அப்படின்னா மிட் பாயிண்ட்ல இருந்து இங்க வரும்போது இது ஒரு ரேடியஸ்னா இதுல இருந்து வரதும் ரேடியஸ் தான். அப்ப இதுல ஒரு ஆர் இதுல ஒரு ஆர் இருக்கும். இந்த 2rன்றது தான் என்னவா வரும் சிலிண்டரோட ஹைட்டா வரும். அப்ப h = 2r அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4πr². ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து 4πr² அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதனுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. 1 and 2னுடைய ரேஷியோ அப்படின்னாவே நம்ம ஜென்ரலா ஃபிராக்ஷனா எழுதுவோம். இப்போ 4πr² டிவைடட் பை 4πr² வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/1. ஸோ அப்போ ரேஷியோ அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம் ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் 1:1 அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். தேங்க்யூ.